சில மனிதர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம 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 உங்களை ஒதுக்கி வச்சாங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு காயம் இருக்கும் இல்லையா? பொதுவாகவே ஜனங்கள் வந்து நம்மள ஜாதியின் அடிப்படையில ஒதுக்கி வைப்பாங்க, இல்ல காசுடைய அடிப்படையில ஒதுக்கி வைப்பாங்க. சில சொந்தக்காரன் உங்க வீட்டுக்கு வாரானாலே உங்ககிட்ட ஏதோ மேட்டர் இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? உண்மையாய் நேசிக்கிறவர்களை விட காசுக்காக நேசிக்கிறவங்க தான் அந்த உலகத்துல அதிகமா இருக்கிறாங்க. முன்னால எங்களை யாருன்னே தெரியாத ஆட்களுக்கு இப்ப எங்க சொந்தக்காரங்களுக்கு நிறைய பேருக்கு என் பேர் தெரியுது, என் ஊர் தெரியுது, என் வீடு தெரியுது. ஏன்னா இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன். உலகத்தை பொறுத்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ யாருக்கு கொடுப்பாங்கன்னா தகுதி உள்ளவர்களுக்கும் யோகியதை உள்ளவர்களுக்கும் தான் கொடுப்பாங்க. நான் சொல்றது சரிதானே சார்? ஆனால் இயேசுவுக்கு ஒரு பழக்கம் உண்டு. அவர் தகுதியற்றவர்களை தேடி வந்து ஆசீர்வதிக்கிறவர் இல்லையா? அவருக்கு வந்து ஜாதி கிடையாது, மதம் கிடையாது. முக்கியமா மனிதர்களால யாராவது ஒதுக்கப்பட்டு காயப்பட்டிருந்தாங்கன்னா அவர்களை தேடி வந்து அவர்களை சுகமாக்குவதில் இயேசுவை போல ஒரு நல்ல ஒரு வழி